கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கச்சா எண்ணெய் அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பமானது வெடிச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் வார மே 1, 2026 இருந்து ஒபெக் அப்படிங்கிற எண்ணெய் நாடுகளோட கூட்டமைப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியே வாரம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இது சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஒன்னா இருந்த ஒரு கூட்டணியை அமீரகம் இன்னைக்கு உடைச்சிருக்கு. இதனால சவுதி அரேபியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போரை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஈரான் அமெரிக்கா போர் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அமீரகம் ஏன் இந்த ஒரு முடிவை எடுக்கணும்? இதனால பெட்ரோல் டீசல் விலை குறையுமா, இல்ல உலக பொருளாதாரம் அடிவாங்க போகுதா? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏன் இவங்க பிரிஞ்சாங்க என்பதை பார்ப்போம். ஒபெக் அப்படிங்கிற அமைப்பு தான் உலகத்தில் எண்ணெய் விலையை தீர்மானிக்கும். விலையை ஏற்றணும்னா எல்லாரையும் கம்மியாக கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ண சொல்வார்கள். இங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அமீரகம் கடந்த சில வருஷங்களாகவே தங்களுடைய எண்ணெய் உற்பத்தி திறனை பயங்கரமாக அதிகப்படுத்திட்டாங்க. அதுவும் அமீரகம் ஒரு நாளைக்கு 3.4 மில்லியன் பேரல் வரை கச்சா எண்ணெய்களை உற்பத்தி பண்ணுகிறார்கள். ஆனால் ஒப்பெக் கட்டுப்பாடுகளால் அவங்களால முழுசாக உற்பத்தி பண்ணி விற்க முடியலை. நாங்கள் கஷ்டப்பட்டு வசதிகளை பெருக்குவோம், கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் எங்களை விற்கக்கூடாதுன்னு சொன்ன எப்படி? இதுதான் அமீரகத்தோட கேள்வியாக இருக்கு. சவுதி அரேபியா தலைமை தாங்குகிற இந்த ஒபெக் அமைப்பில் தங்களுக்கான சுதந்திரமானது இல்லை என்று அமீரகம் நினைக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனா இது ஒரு ஈகோ மற்றும் பொருளாதார போராகத்தான் இப்ப பார்க்கப்படுது. யுனைடெட் அரபு எமிரேட் தரப்புல இருந்து இந்த முடிவை இப்ப அறிவிக்க ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப ஈரான் அமெரிக்கா போர் பதட்டம் இருக்கிறதால ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதி வழியா கப்பல்கள் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனடா ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியை ஈரான் முழுமையாக கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கிறார்கள். ஈரான் அனுமதியை கொடுக்கின்ற கப்பல்கள் மட்டும்தான் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியை கடக்க முடியும். அண்ட் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நாடுகளோட கப்பல்கள் ஈரான் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் வழியா போவதற்கு அனுமதியை கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த பாதையை கடப்பதற்காண்டி ஈரானுக்கு யார் பணத்தை செலுத்துகிறார்களோ அவர்களோட கப்பல்கள் மட்டும்தான் இந்த பாதையை கடந்து செல்ல போக முடியுது. உலகத்தோட 20% எண்ணெய் இந்த சின்ன கடற்பாதை வழியாத்தான் போகணும் என்பது அனைவருக்குமே தெரியும். இப்போதைக்கு போக்குவரத்துகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா ஒரு முறை இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் வழியா போக்குவரத்து சகஜமான நிலைக்கு வந்தா, மறுபடியும் ஒரு பழைய நிலைக்கு வந்தா, அப்போ அமீரகம் தன்னோட முழு வேகத்தில் எண்ணெயை உற்பத்தி பண்ணி உலக சந்தையில இறக்குவார்கள். அது வரைக்கும் அமீரகம் அமைதியா காய் நகர்த்துறாங்க. இதனாலதான் இப்ப இந்த ஒபெக் நாடுகள்ல இருந்து UAE ஆனது வெளியே வாரது மற்ற நாடுகளுக்கு பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அமீரகத்தோட அமைச்சராக இருக்க சுகல் அல் மஜூரி அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனா உண்மை என்னன்னா இதுக்கப்புறம் UAE வைக்கிறது தான் வெளியாக இருக்கும். UAE சொல்வது தான் அங்க வெளியா இருக்க போகுது. இப்ப அமீரகம் வெளியே போனதால ஒபெக் அமைப்பு ரொம்பவே பலவீனமா மாறிடும். ரைடட் எனர்ஜி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே விலையை கட்டுப்படுத்துற அதிகாரம் ஒபெக் நாடுகள் கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரஷ்யாவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றா ரஷ்யா ஒபெக் பிளஸ் கூட்டணியில இருக்கிறார்கள். இப்ப அமீரகம் தனியா வந்துட்டா அவங்க யாருக்கு வேண்டுமானாலும், அதாவது அமீரகம் தரப்புல இருந்து யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கச்சா எண்ணெய்களை விற்கலாம். இது சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலா அமைய போகுது. ஏனண்டா உலக எண்ணெய் சந்தையில தன்னோட ஆதிக்கத்தை சவுதி இழக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த பிரிவை சாதமாக்கி தன்னோட பிடியை இருக்க பார்ப்பார்கள் என்பது நிறைய வல்லுநர்களோட கருத்து. சரி, அமீரகம் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஏனண்டா அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அவங்களோட மிஷன் 2030 திட்டப்படி வெறும் எண்ணெயை மட்டும் நம்பி இருக்காம தொழில்நுட்பம் மற்றும் நிதித்துறையில உலகத்திலேயே மையமா அமீரகத்தை மாற்றணும் என்பதை அமீரகம் தரப்புலேருந்து நினைக்கிறார்கள். அந்த திட்டங்களுக்கு 10,000 கோடி பணமானது தேவை. அந்த பணத்தை இப்பவே எண்ணெயை வித்து சம்பாதிச்சுட்டா எதிர்காலத்துல கச்சா எண்ணெயினுடைய தேவையானது குறையும் போது UAE தரப்புல இருந்து பயப்பட வேண்டிய தேவையானது இருக்காது. இதனாலதான் யுனைடெட் அரபு எமிரேட் தரப்புல இருந்து இப்பவே சந்தையில் இறங்கி கள்ளக்கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு லாங் டேர்ம் கேமாக பார்க்கப்படுது. சரி, ஒபெக் அமைப்பை விட்டு அமீரகம் வெளியே வர்றதால அமீரகத்துக்கு எல்லாமே லாபம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். அப்படி அந்த கேள்வி உங்களுக்கு எழும்பினா அதற்கான பதில் கண்டிப்பா இல்ல. இதுல சில பெரிய ரிஸ்க்குகளும் அமீரகத்துக்கு இருக்கு. அது என்னென்ன என்பதை இப்ப தெளிவா பார்ப்போம். முதலாவது, சவுதி கூட நேரடியான ஒரு பகையை அமீரகம் உருவாக்கி இருக்கிறார்கள். முதல்ல சவுதி அரேபியா அமீரகத்தோட ரொம்ப நெருக்கமான நண்பனா இருந்தார்கள். ஆனா இப்போ அந்த நட்புல பெரிய ஒரு விரிசலானது விழும். சவுதிக்கு தெரியாம அல்லது அவங்க விருப்பத்துக்கு எதிராக இந்த முடிவை எடுக்கிறதுனால மிடில் ஈஸ்ட் அரசியல்ல அமீரகம் கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படலாம்.
எங்க பேச்சை கேட்காம நீ எப்படி தனியா போகலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் சவுதி அரேபியாவுக்கு கண்டிப்பா இருக்கு. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொருளாதார போரியை உருவாக்கலாம். அதாவது சவுதி அரேபியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மோதலையை இது உருவாக்கலாம். இரண்டாவது, எண்ணெயோட விலை குறைஞ்சா என்ன பண்றது என்பதே இவர்களுக்கு தெரியாம இருக்கு. அமீரகம் பிளான் பண்ற மாதிரியே நிறைய எண்ணெயை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் இறக்குறாங்கன்னே வைப்போம். ஆனால் அதே நேரத்தில் சவுதியும் மற்ற நாடுகளும் போட்டிக்கு எண்ணெயை அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சா உலக மார்க்கெட்டில் எண்ணெயோட விலையானது டக்குன்னு சரிஞ்சிடும். இப்படி விலை ரொம்பவே குறைஞ்சு போனா அமீரகம் அதிகமாக கச்சா எண்ணெய்களை விட்டாலும் அவங்களுக்கு லாபம் கிடைக்காது. இது வெளியில போற ஓனானை எடுத்து வீட்டுக்குள்ள விட்ட கதையா முடிஞ்சிடும். மூன்றாவதா, தனியா நின்று சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அமீரகம் தள்ளப்படுவார்கள். இத்தனை வருஷமா ஒரு குறிப்பா, அதாவது ஒபக் என்ற அமைப்பில் ஒரு குறிப்பாக இருந்தாங்க. இதனால் மார்க்கெட்டில் விலை குறையும் போது எல்லாருமே சேர்ந்து உற்பத்தியை குறைச்சி விலையை மெயின்டைன் பண்ணுவார்கள். இப்போ அமீரகம் தனியாக நிற்கும் போது நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விலை வீழ்ச்சியானது வந்தா, அதாவது கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சியானது வந்தா அதை அமீரகம் தனியாக தான் சமாளிக்கணும். கூட நிற்க யாருமே இருக்க மாட்டார்கள். இது ஒரு கை ரிஸ்க் கேம் அமீரகத்துக்கு. நான்காவது முக்கியமான விஷயம், பெரிய நாடுகளோட அழுத்தத்தை அமீரகம் சமாளிக்க வேண்டி இருக்கும். ஒப்பக்கில் இருக்கும்போது அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தா எங்க அமைப்பு முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமீரகம் தப்பிச்சிருக்கிறார்கள். ஆனா இப்ப அமீரகம் தனியால நிக்கிறதால அமெரிக்காவோ அல்லது சீனா மாதிரியான மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுகளோ அமீரகத்துக்கு கிட்ட வந்து எங்களுக்கு கம்மியான விலைக்கு கச்சா எண்ணெய் கூட அப்படின்னு ஒரு நேரடியான பிரஷரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனையும் அமீரகம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஐந்தாவதா, முதலீட்டாளர்களுக்கு இதனால மிகப்பெரிய ஒரு பயமானது ஏற்படும். இந்த மாதிரி பெரிய முடிவுகளை எடுக்கும்போது, அதாவது அமீரகம் ஒப்பக் அமைப்பில் இருந்து வெளியே வரணும் என்ற மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கும்போது அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஒரு சின்ன பயமானது வரும். அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்டில் முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு சின்ன பயமானது வரும். இந்த அரசியல் மோதல்ல எங்களோட பிசினஸ் பாதிக்கப்படுமா அப்படின்னு அந்த முதலீட்டாளர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இது அமீரகத்தோட மற்ற துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் சொல்ல போனா அமீரகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தில் இறங்கி இருக்கு. இதுல ஜெயிச்சா அமீரகம், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட் தான் ராஜாவா இருப்பார்கள். அதுவே இதுல தோத்தா அது யுனைடெட் அரபு எமிரேட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு அடியா அமையும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. கடைசி ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை காலமா உலகத்தோட எண்ணெய் கிணறு அப்படின்னு சொன்னாலே நமக்கு சவுதி அரேபியா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இனிமே அந்த பிம்பமானது உடைய போகுது. அமீரகத்தோட இந்த வெளியேற்றம் வெறும் ஒரு நாட்டோட விலகல் மட்டுமில்ல, இது எண்ணெய் ஏகாதிபத்தியத்தினுடைய முடிவுக்கான ஒரு ஆரம்பம். 1960 இருந்து உலகத்தை ஆட்டி படைச்ச ஒபக் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட செங்கல் ஒவ்வொன்றா இப்ப விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமீரகம் இந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல உலகத்துக்கு எண்ணெய் தேவைப்படாதுன்னு. உலகமே எலக்ட்ரிக் கார்களையும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறப்போறார்கள் என்பது அமீரகத்துக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு தெளிவாகவே தெரியும். அந்த பெட்ரோல் யுகம் முடிகிறதுக்குள்ள தங்கக்கிட்ட இருக்கிற எல்லா எண்ணெயும் வித்து பணமாக்கி தங்களோட எதிர்கால சந்ததியை பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு அமீரகம் நினைக்கிறார்கள். இதனால இது துரோகமா இல்ல ராயதந்திரமானு கேட்டா அமீரகத்தை பொறுத்தவரை இது ஒரு உயிர் வாழும் போராட்டம், அதாவது சர்வைவல் ஆஃப் த பிட்னஸ். சவுதி அரேபியா இதை எப்படி திருப்பி அடிக்க போறார்கள், அதாவது சவுதி அரேபியா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதுக்கு எப்படி பதிலடியை கொடுக்க போறார்கள். ஒருவேளை சவுதியும் இதே மாதிரி தன்னிச்சையா செய்யப்பட ஆரம்பிச்சா அப்போ பெட்ரோல் விலை நம்ம கம்பெனிக்கு மட்டாத அளவுக்கு குறையலாம், இல்ல மார்க்கெட்டை நிலை குலைஞ்சு கூட போகலாம். மே 1, 2026 அன்னைக்கு தான் அந்த புதிய உலக போரானது, அதாவது உலக பொருளாதார போரானது ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு விடுகிற காலை பொழுது உலக வரைபடத்தில் மிடில் ஈஸ்ட் நாடுகளோட அதிகாரத்தை மாற்றி எழுதும். ஏனென்றால் அப்படியான ஒரு முடிவை தான் யுஏஇ தரப்பிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவு அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்காவோட பேச்சை கேட்டு தான் யுஏஇ இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இப்போ கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் அதிகளவான கச்சா எண்ணெய்களை உற்பத்தி செய்ய சொல்லி அமெரிக்க தரப்பிலிருந்து ஒபக் நாடுகளுக்கும் ஒபக் பிளஸ் நாடுகளுக்கும் சொன்னா அந்த நாடுகள் கேட்பார்களா? கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஆகவே ஒபக் பிளஸ் நாடுகளில் இருந்து
யாருமே இதனை கேட்க மாட்டார்கள். ஏனென்றா ஒப்பக் பிளஸ் நாடுகளுக்கு ரஷ்யா தான் தலைவனாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒப்பக் நாடுகள் கேட்பாங்களான்னு பார்த்தா ஒப்பக் நாடுகளுக்கு சவுதி அரேபியா தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சவுதி அரேபியா தலைவராக இருக்கிறபடியால் இப்போதைக்கு கச்சா எண்ணெய் அதிகளவாக உற்பத்தி செய்ய மாட்டார்கள். ஏனென்றா அதிகளவாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் போது விலை குறையும். அப்படி விலை குறைஞ்சா எவ்வளவுதான் கச்சா எண்ணெய் விற்பனை செய்தாலும் அதிக லாபத்தை அடைய முடியாது. ஆகவே அமெரிக்காவோட பேச்சை ஒப்பக் நாடுகளும் ஒப்பக் பிளஸ் நாடுகளும் கேட்க மாட்டார்கள். இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் மாஸ்டர் பிளான் பண்ணி இப்போ ஒப்பக் நாடுகளில் இருந்து யுஏஇயை வெளியே கொண்டு வந்து அதிகளவான கச்சா எண்ணெய்களை உற்பத்தி செய்து அதனை மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவதன் மூலம் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயினுடைய பிரைஸை குறைக்கலாம் என்பதுதான் ட்ரம்ப் அவர்களோட மறைமுகமாக திட்டமாக இருக்கும் என்பது நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏனென்றால் இப்படி யுனைடெட் அரப் எமிரேட் ஒப்பக் நாடுகளிலிருந்து வெளியே வந்து, அதாவது ஒப்பக் அமைப்பிலிருந்து வெளியே வந்து அதிகளவான கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணும்போது அமெரிக்காவில் கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் ஆனது குறையும். அப்படி பிரைஸ் குறையும் போது அமெரிக்காவில் வரப்போத மிட்டம் எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான வாக்குகள் கிடைக்கலாம் என்பதுதான் ட்ரம்ப் அவர்களோட கணிப்பு. ஏனென்றால் அமெரிக்காவில் கச்சா எண்ணெயினுடைய பிரைஸானது அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக மிட்டம் எலெக்ஷனில் வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். இது ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் ஒப்பக் அமைப்பில் இருந்து யுஏஇயை வெளியே வர வச்சிருக்கிறார் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. இப்போ யுஏஇ இந்த அமைப்பில் இருந்து வெளியே வந்த பிறகு கச்சா எண்ணெய்களை எந்த நாணயத்தில் பெட்ரோ டாலரில் விற்பனை செய்ய போகிறார்களா அல்லது பெட்ரோ யுவானில் விற்பனை செய்ய போகிறார்களா என்பதை வச்சுத்தான் யுஏஇயோட இந்த முடிவுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் தெரிஞ்சுள்ள முடியும். இதற்கு நீண்ட நாட்கள் இல்லை, வருகின்ற மே 1ஆம் தேதி இதற்கான பதிலை நாங்கள் தெரிஞ்சுள்ள முடியும். ஆகவே அமெரிக்கா இதற்கு பின்னாடி இருந்தால் இது அமெரிக்காவுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கும். அதுவே அமெரிக்கா இதற்கு பின்னாடி இல்லாட்டி இது அமெரிக்காவோட பெட்ரோ டாலருக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆப்பாக அமையும். ஆகவே இதில் என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கம் எடுத்தது துணிச்சலான முடிவா இல்லை அவசரப்பட்டு எடுத்த முடிவா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.